அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சித்தாஸ் கலர முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ, இதுல சார் ஆல் இண்டியா கோட்டா சித்தா அப்ளிகேஷன் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ, ஜென்ரலா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சின்ன ஒரு அவுட்லைன் புரியும்படி, காமனா எல்லாருக்குமே இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்றேங்க. ஸோ, முதன்மையா நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு அதாவது ஸ்டேட் காலேஜஸ் அதாவது முதல்ல ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அப்புறம் அதை தவிர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், இப்படி பல கேட்டகரி இருக்குங்க. ஸோ முதல்ல நான் ஈஸியாக எளிமையாக புரியறதுக்காக முதல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ், இது ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய 100% சீட் இருக்கு இல்லையா, அந்த 100% சீட்டை அதுல இருக்கக்கூடிய 15% சீட்டு, அதாவது 100 சீட் இருந்தா 15 சீட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஏ ட்ரிபிள் சின்னு நம்ம ஒரு இது கேள்விப்பட்டோம் இல்லையா, ஏஏ ட்ரிபிள் சி, அந்த ஏஏ ட்ரிபிள் சி மூலியமா இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த சீட்டை நீங்கள் எடுக்கணும்னா ஏஎல்ட்ரிபிள்சி மூலியமா அப்ளிகேஷன் போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜை நீங்கள் 15% எடுக்கணும்னா தாராளமாக ஆல் இண்டியா கோட்டாவை எடுத்துக்கலாம். இந்த 15%ன்றது ஆல் இண்டியா கோட்டா சீட் தான். ஒன்லி அப்ளை த்ரூ ஏஏட்ரிபிள்சி மூலியமா தான் எடுக்க முடியும். ரைட். இந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மீதம் உள்ள இந்த 85% சீட் அப்படின்றது டிஎன் ஆயுஷ் ஸ்டேட் கவுன்சிலிங் மூலியமா ஃபில் பண்ணப்படும். ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்றது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் தருவாங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுத்துட்டு கவுன்சிலிங் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ண பிறகு அப்ளிகேஷனை நேராக சென்னைக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய இருக்கும். சென்னைக்கு அனுப்பின பிறகு அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்கு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த 85%க்கான ஃபில்லிங் வந்து நடக்கக்கூடியது. சரி, அதன் பிறகு பிரைவேட் சித்தா மெடிக்கல் காலேஜஸ் இருக்கும் இல்லையா தமிழ்நாட்டில், இதில் இருக்கக்கூடிய 15% இருக்கு இல்லையா, இந்த 15% சீட்டுன்றது இது நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் ஏஏட்ரிபிள்சியில் நடக்கும். இந்த பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய 15% சித்தாக்கு மட்டும் எப்படி நடக்கும் அப்படின்னா, இது ஏஏட்ரிபிள்சி மூலமாக தான் ஏஏட்ரிபிள்சி மூலமாக ஃபில் ஆகாது. ஏஏ கிடையாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎன் ஆயுஷ்ல மொத்தம் 3 அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. இந்த டிஎன் ஆயுஷ்ல 3 அப்ளிகேஷன் கொடுக்கறதுல ஏன்ற ஒரு அப்ளிகேஷன், முதல்ல எம்ன்றது மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன், அதன் பிறகு ஏன்றது ஆல் இண்டியா கோட்டாக்கான அப்ளிகேஷன், ஜின்றது கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் 3 கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்பெஷலாக ஃபில் பண்ணீங்கன்னா பிரைவேட் சித்தா மெடிக்கல் காலேஜ் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆயுஷ் மெடிக்கல் காலேஜ்னாலும் இந்த 15% சீட் எடுக்கிறதுக்கு ஏன்ற அப்ளிகேஷனை தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். சரியா, இது ஏஏட்ரிபிள்சி மூலம் வராது. ஏன்ற அப்ளிகேஷனை ஃபில் பண்ணால் மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டாக்கு டிஎன் ஆயுஷில் வரக்கூடிய ஏன்ற அப்ளிகேஷனை ஃபில் பண்ணால் மட்டும்தான் பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய 15% சீட்டை வந்து எடுக்க முடியும். சரி, அதன் பிறகு இதில் இருக்கக்கூடிய மீத உள்ள சீட் எப்படி சார் ஃபில் பண்ணுவாங்க, மீத உள்ள 85% எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு கேட்டால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன் ஆயுஷ்லேயே 2 விதமான அப்ளிகேஷன்ஸ், மறுபடியும் இன்னும் 2, அதாவது மொத்தம் 3 ஜி, ஏ, எம்னு சொல்லுவாங்க. ஜின்ற அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் கூட கவர்மெண்ட் சொல்லக்கூடிய கோட்டாக்காக கவர்மெண்ட் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் கோட்டா வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. இது டிஎன் ஆயுஷ் மூலியமாக தான் இது வந்து ஃபில் ஆகுங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். டிஎன் ஆயுஷ் மூலியமாக ஃபில் ஆகும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 85% வந்து உங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். சரி, இது தவிர்த்து இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட்னு ஒன்று எடுக்கிறீங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் எடுக்கிறப்போ நேஷனல் இன்ஸ்டியூட்னா அது வந்து என்ஐஎஸ், அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 100% சீட்டுமே ஏஏட்ரிபிள்சி மூலமாக தான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நம்ம இதில் கண்ட்ரோலில் வராது. அதனால் ஏஏட்ரிபிள்சி மூலமாக தான் ஃபில் ஆகப்படும். இது ஆன்லைன் மூலிமா நடக்கக்கூடிய கவுன்சிலிங். அதனால் தயவு செய்து இதுக்கு ஏஏட்ரிபிள்சியில் இந்த சீட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபில் பண்ணுங்கள். கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அதாவது ஆல் இண்டியா கோட்டா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி அல்லது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, இதில் உள்ள சீட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஏஏட்ரிபிள்சி மூலமாக தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நான் சித்தாக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி, இதே ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டோ அப்படிலாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏஏட்ரிபிள்சி தான் ஃபாலோ பண்ணணும். சரி,
சார் இப்போ நான் வந்து ஒரு சென்ட்ரல் ஐ மீன் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் உள்ள காலேஜ் எடுக்க போகிறேன், விநாயகா மிஷனில் ஒரு ஹோமியோபதி எடுக்க போகிறேன், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயேந்திர சரஸ்வதி சென்னையில் வந்து ஆயுர்வேதம் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதற்கும் நீங்கள் ஏஏட்ரிபிள்சியை தான் அப்ளை பண்ணணும். ஸோ தயவு செய்து கீப் ஆன் ஃபாலோயிங். ஸோ அதனால் ஏஏட்ரிபிள்சியை மறந்துடாதீங்க. ஸோ ஏஏட்ரிபிள்சி தான் இதில் உள்ள பங்கை வந்து செய்யும். சரி, அப்போது இது உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ போன வருஷத்தோட அப்ளிகேஷனை மட்டும் ஒரு முறை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்தோட அப்ளிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா அதில் மொத்தம் 3 அப்ளிகேஷன் விட்டுருப்பாங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இல்லை பழைய வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும், அதையும் ஒரு முறை போய் பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8வது மாதம் ஆகஸ்ட் மந்த் 4th விட்டுருக்காங்க. 27th லாஸ்ட் டேட்டாக முடிச்சிருப்பாங்க. அதுலேருந்து 10 நாளில் கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து மழை ஒரு காரணமாக அதுலேருந்து ஒரு 5 நாள் தள்ளி போச்சு. மேக்ஸிமம் 10 டேஸில் இனிஷியலாக ப்ராசஸ் எல்லாமே பண்ணி நடந்துருங்க, ரொம்பலாம் லேட் ஆகாது. சரி, இது வந்து ஸ்பெசிஃபைடாக ₹1000 அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்காக இதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயே வந்துடும், ஃபார் அட்மிஷன் ஆஃப் பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் கோர்சஸ் இன் ஆல் இண்டியா கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு தெளிவாக கொடுத்துருவான். ஸோ இதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. சரி, அதன் பிறகு இன்னொரு கிளாரிட்டி நான் இன்னும் சொல்லியிருக்கேன்ல, ஏன்ற அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த டேர்மு. அந்த ஏன்றது இதாங்க. ஸோ இங்கே ஏன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்கோம் அப்ளிகேஷனில். மொதல் பேஜில் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கான அப்ளிகேஷன். ஸோ இதுலேயும் எழுதியிருக்கோம். பட் தயவு செய்து இந்த மாதிரி ஏ, எம் அண்ட் ஜி இந்த மாதிரி விஷயத்த மாற்றி போட்டுறக்கூடாது. ஆல் இண்டியா கோட்டா அந்த 15% ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஏன்ற அப்ளிகேஷனை தான் ஃபில் பண்ணணும். சரி, கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய 15% சீட் வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஏஏட்ரிபிள்சி மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ தயவு செய்து இதை கன்ஃபியூஸ் பண்ணி குழம்பிட வேண்டாம். இது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். அன்டில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.